ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். யார? நம்ம அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். அன்பு தேவ பிள்ளை, நான் நல்லவன், நான் நல்லவள் என்று நம்மால் கூற முடியுமா? யோசித்து பாருங்க. நாம் சிறு வயதிலிருந்து இந்த வயது வரை எவ்வளவு அக்கிரமம் செய்திருப்போம், எவ்வளவு பாவம் செய்திருப்போம். நம்ம யாரும் நான் அக்கிரமம் செய்யவே இல்லை, பாவமே செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது. அப்படிதானே? ஏனென்றால் தேவப்பிள்ளை 190% அக்கிரமும் பாவம் செய்திருப்போம். சிலர் வெளிப்படையான பாவம் செய்திருப்பார்கள், வேறு சிலர் அந்தரங்கமான பாவங்கள் செய்திருப்பார்கள். நாம் செய்த இந்த பாவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய கண்கள் செய்த பாவத்திற்கு நம்ம கண்கள் என்ன செய்யணும்? தோண்டி எடுக்க வேண்டும். தேவையில்லாத செய்திகளை கேட்டு கொண்டிருந்ததனால் நம்முடைய காதை வெட்டி போட வேண்டும். நம்ம கை செய்த பாவத்திற்கு கையை சுட்டு எரிக்க வேண்டும். நம்ம கால் செய்த பாவத்திற்கு நம்முடைய காலை முறித்து போட வேண்டும். நம் இருதயத்திலிருந்து வந்த கெட்ட சிந்தனைகளுக்கு நம்முடைய இருதயத்தை எண்ணெய் சட்டினா ஆப்பச்சட்டின்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டுல சமையல் கட்டல, அதே மாதிரி எண்ணெய் சட்டி, மீன் பொரிக்கிற மாதிரி எண்ணெய் சட்டியில் வைத்து நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? பொரித்து எடுக்க வேண்டும். மற்றவர்களை எப்படி மற்ற ஜனங்களை வார்த்தைகளால் வேதனைப்படுத்தின நம்முடைய நாக்கை பிடுங்கி எடுத்து மிருகங்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். இச்சை நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு நம்முடைய உடம்பை தீட்டுப்படுத்தின வாயை, இரும்பை தண்ணீர் போல் உருக்கி வாயை நிரப்ப வேண்டும். எப்படி காய்ச்சி ஊத்தணும்னு சொல்லுவாங்களே, அதே போல இரும்ப தண்ணீர் போல அந்த என்ன செய்யணும்னா உருக்கணும், உருக்கி அதை வாயில ஊத்தணுமா. அப்படி தேவப்பிள்ளை முழு சரீரமும் செய்த அக்கிரமத்திற்காகவும் பாவங்களுக்காகவும் 100 முறை தூக்கில் தொங்க போட்டாலும், நம் உடலை உயிரோடு தீயிட்டு சுட்டி எரித்தாலும், நாம் செய்த அக்கிரமங்களுக்கு பாவங்களுக்கும் விடுதலை இல்லவே இல்லை, மன்னிப்பு இல்லவே இல்லை. தேவப்பிள்ளையே, அதனால்தான் வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்ன நம் ஆண்டவரும் இரட்சகருமான பரிசுத்தரான இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் அக்கிரமங்களுக்காக, நம் பாவங்களுக்காக சிலுவையில் எந்த பாவம் செய்யாத அவர் தன் உயிரை நமக்காக கொடுத்தார். அதனால்தான் நாம் இதுவரை எவ்வளவோ பாவம் செய்த பின்பும் அவர் நமக்காக மரித்ததினால் நம் பாவங்களை மன்னித்து உயிரோடு வைத்திருக்கிறார். எப்படி உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார்? நம்ம என்ன நீதிமானா? இல்லையா? நான் உயிரோடு வச்சிருக்கிறாரா இல்லையா? எப்பொழுதோ சாகக்கூடிய நம்மை உயிர் கொடுத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், யோசித்து பாருங்க. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், தோல்விகளுக்கு மேல் தோல்வி, சோர்வுக்கு மேல் சோர்வு, நிமிடந்தோறும் பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை. நாம் கூட படித்தவர்கள், பழங்கினவர்கள், சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் இப்பொழுது உயிரோடு இல்லை. தேவப்பிள்ளை, இந்த நேரம் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பேர் எங்க இருக்கிறார்கள் என்றே தெரியல. ஆனால் என்னையும் உங்களையும் நம் குடும்பங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறார் ஆண்டவர், உயிரோடு வைத்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அதற்காக தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. தேவப்பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்திருக்கும் ஆண்டவரை நோக்கி இப்போ ஜெபிப்போமா? ஜெபம். அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை உயர்த்து ஆண்டவரே, உயிர்ப்பித்த எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் என் அக்கிரமத்தினாலும் ஆண்டவரே என் பாவத்தினால் நான் செய்த எல்லா தவறுகளினாலும் என் சரீரத்தில் காணப்படும் இந்த வியாதியில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்குள் காணப்படும் ஒரு விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத அசுத்த உணர்வுகள் என்னை விட்டு மாறாதா? சிறு வயதிலிருந்து இந்த நாட்கள் வரை என்னை தொடர்ந்து வரும் இந்த பாவ பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? நான் உயிரோடு இருந்தும் செத்தவனை போல இருக்கிறேனே. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா? இந்த கடன் நெருக்கடியிலிருந்து சாகத்தான் செய்ய வேண்டுமா? உயிர்ப்பிக்க மாட்டீரா? மன குழப்பத்திலிருந்து ஆண்டவரே, மன நோயிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து உயிர்ப்பிக்க மாட்டீரா? விபச்சார எண்ணத்திலிருந்து, வேசித்தன எண்ணத்திலிருந்து உயிர்ப்பிக்க மாட்டீரா? ஆண்டவரே, எனக்கு விரோதமாக நான் வேலை செய்யும் இடத்திலும் வீட்டிலும் ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்கும் ஆண்டவரே மூர்க்க ஜனங்களில் இருந்து மீட்க மாட்டீரா? ஆண்டவரே, என் தொழில், என் வியாபாரம் ஆண்டவரே சொத்து, ஆண்டவரே என் தொழில், என் வியாபாரம் சொத்து ஆண்டவர் செத்து போய் இருக்கிறத உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் எல்லா காரியத்தையும் மரித்து போன சூழ்நிலையிலும் இருக்கும் இவர்களையும் உயிர்ப்பித்து செழித்து அக்கிரமமாக இருந்த ஆண்டவரே, செழித்து ஆசீர்வாதமாக, அக்கிரமங்களை மாற்றி ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.